டிஎம்கே தோத்ததுக்கு ஜென்சி டிஎம்கே பர்சனா நீங்க காரணமா நினைக்கிறீங்க? உள்கட்சி முதல் தான். உள்கட்சிக்குள்ள இருக்க கட்டமைப்பு, அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுருக்கணும். இன்னொன்று யூனிட்டி, கட்சிக்குள்ள யூனிட்டி. இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மேலே இருக்கவங்க அது கீழே இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அடக்குமுறை உள்ள இருக்கு, எல்லா தொகுதியிலும் இருக்கு. நீங்க அரசியல் படுத்துறோம்னு சொல்றீங்க. டிவிக்கே வந்துட்டு ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது, அட்டாக் பண்றது, யாராவது விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசினாலே போய் டிஎம் பண்றது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஜென்சி டிஎம்கே இதெல்லாம் பண்ற மாதிரி அரசியல் படுத்துற மாதிரி தெரியலையே. நீங்களும் ஸ்பூஃப் பண்றீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, டிவிக்கே தோத்துருன்ற மாதிரி. எப்படி அது வீடியோ எடுத்து வைக்கல? ஜென்சி டிஎம்கே அரசியல் படுத்துறாங்களா இல்லை அவங்களும் ஹேட் தான் ஸ்ப்ரெட் பண்றாங்க? ஆக்சுவலாக அரசியல் தான் படுத்துட்டாங்க. இப்போ நான் ஸ்பூஃப்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுக்கான விளக்கம் கொடுத்த ஸ்பூஃப்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பல்லவி அக்கா அவங்களோட குழந்தைய வச்சு வந்து பண்ணுறது வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அவங்க பொது வாழ்வில் வந்துட்டாங்க. பல்லவி அக்கா வந்து ஒரு பொது வாழ்வில் வந்துட்டாங்க. அவங்க குழந்தை வரலையே. இப்போ ஜென்சி டிஎம்கேவை பற்றி டிஎம்கேல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸில் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். அவர் வந்துட்டு ஜென்சி டிஎம்கே பண்ணுறது எனக்கே பெருசாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி. தலைவர் பர்த்டே, உதயநா பர்த்டே வரட்டும், இவங்க நல்ல உதவி திட்டம் ஆயிரக்கணக்கில் பண்ணியிருப்பாங்க, இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைட் கிடச்சிருக்காது. ஆனால் அவங்க அந்த பொறுப்பில் இருக்காங்க. அதுதான் அந்த கட்சி அந்த பொறுப்பு கொடுக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இப்போ டேரெக்டாக அந்த லைட் எங்கள் மேலே பட்டபோது அவங்களுக்கு கோவம் வரது நியாயம் தான். பொறாமன்றீங்களா? பொறாம கிடையாது, கோவம். கோவங்கிறது எப்படின்னா, என் டீம்லேயே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் கோவப்படுறேன்னா அது கோவம். என் டீமில் இருக்கவன் என்னோட நல்லா தெரியுறான்னு சொல்கிறீங்கன்னா அது பொறாம தான். நல்லா தெரியுது வேற. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தம்பிகளா? வேண்டாண்டா, விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். டிவிக்கு எடுத்து வைக்கிற மிகப்பெரிய பாயிண்ட்டு அதையே கேட்டுறேன். நெப்போட்டிசம் இன் பாலிடிக்ஸ். அந்த ஃபேமிலி மட்டும்தான் ஆளணுமான்றது தான் ஒரு பெரிய நெகட்டிவ் டிஎம்கே மேலே. அதை பற்றி நெப்போட்டிசம் அவங்க வந்து டிஎம்கே பார்த்து சொல்லவே முடியாது. இப்போ கலைஞர் அவர் வீட்டில் வந்து வரவங்க அரசியல்வாதி, சித்தப்பா அரசியல்வாதி, மாமா அரசியல்வாதி, அவர் ஃபோன் பேசுறது, நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு ஒரு கலைஞரோட ஃபாலோவராக இருக்க எனக்கே வந்து இவ்வளோ அரசியல் தெரியுது. அவரோட பையன் அவர் கூடவே வளர்ந்துருப்பாரு. அவர் அரசியல் அவரால் தவிர்க்கவே முடியாது. அவர் வந்து நான் வந்து போயிட்டு பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து செட்டில் ஆயிடுறேன், நான் படத்தில் நடிச்சு செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு அவரால் இருக்க, அவரே நினைச்சாலும் அவரால் இருக்க முடிஞ்சிருக்காது. ஏன் மாநிலம் வந்து யார் பேர் வாங்கினது இல்லை, ஏன் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் பாலிடிக்ஸாக இருந்தால் ஏன் பாலிடிக்ஸ் வராமல் இருக்க முடியாது? டிஎம்கேல வந்துட்டு வரணும், அரசியலில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்களால முடியல. ஆனால் இந்த ஃபேமிலியால் வராமல் இருக்க முடியல. எப்படி? புரியல. கனிங்கவும் வந்துட்டு உங்களை வந்துட்டு முஸ்லீமான்னு செக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. முஸ்லீமே இல்லை ப்ரோ, நான் ஹிந்து ப்ரோ. நான் ஹிந்துவா? நான் ஹிந்து. நான் வந்து கணேஷ் பிரபு என் பேர். ஓகேங்களா? என் வந்து கனின்னு கூப்பிடுவாங்க. செக் பண்ண அதாவது காமிக்க சொன்னாங்க. அவங்க என்ன கனி நினச்சிக்கிட்டு என்னோட ப்ரைவேட் பார்ட் வந்து காமிக்க சொன்னாங்க. இது யார்? இது வந்து வட்டச்செயலாளர், தாவைக்கா வட்டச்செயலாளர் வந்து குமரவேல்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் பேர். உதயனாக்கு அப்புறம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அதனால வழி நடத்திட்டு போவேன். அதனால நான் இதை கேட்குறேன். உதயனாக்கு அடுத்து கனி வருவாரா, இன்பநிதி வருவாரா? உதயனாக்கு அடுத்து கனி வருவாரா, இன்பா அவர் வருவாரா கேட்குறீங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜென்சி டிஎம்கேலேருந்து, ஆக்சுவலாக எனக்கு இவர் பேரே தெரியாது, உதயனா தம்பி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் கணேஷ் பிரபு. கணேஷ் பிரபு, கனி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ நாளாக டிஎம்கே கூட ஜேர்னி அப்படின்னு? நான் ஆக்சுவலாக அப்பா டிஎம்கே தான். நான் செகண்ட் ஜென்ரேஷன் டிஎம்கே. பட் எந்த ஒரு அப்பாவுமே எந்த ஒரு பதவியெலாம் இல்லை. கலைஞரை பிடிக்கும் அப்பாவுக்கு. கலைஞர்னா ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு நாளுமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நாளுமே அவரு எக்ஸாம்பிளாக சொல்லி தான் நமக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அப்பா 2016 வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சதுக்கப்புறமே டிஎம்கே மீட்டிங் போகிறது, இந்த சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன ஒருனா, ஒரு உதயனா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஸ்டன்ஸில் இருந்தேன். அவர் எப்போ பாலிட்டிக்கில் வந்து என்ட்ரி ஆனாரோ அப்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கனெக்டிங்காக இருக்கிறது வந்து உதயனா இருந்தார். கண்டிப்பாக. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார்ல, கலைஞர் ஒரு எதுனாலும் வச்சு அந்த மாதிரி எனக்கு வந்து உதயண்ணா. இப்போ நான் சும்மா சொல்ல முடியாது எனக்கு அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அதனால டிஎம்கேல வந்து நான் சொல்லலாம், ஒரு ஃபேண்டசிக்கு சொல்லலாம். ஆனால் உண்மை நடைமுறைக்கு வராது. இப்போ எனக்கெல்லாம் வந்து உதயண்ணா பார்த்தா எனக்கு ஒரு ஃபேண்டசி, அவர் மேலே ஒரு ஃபேண்டசி இருக்குது எனக்கு. சரி, என்னடா இது நம்ம பார்ப்போம்ல, அவர் மேலே அவர் பேசுகிற ஒரு அரசியலாக இருக்கட்டும், அவர் போகிற ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டும், அது எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்ட்டு. அது மூலம் இன்னும் டீப்பாக உள்ளே வந்துட்டோம். 21க்கு அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், பேக்கெண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் புதுசாக இன்றைக்கி வந்து மைக்கு பிடிச்சி பேசல, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் நான் ஆக்சுவலாக. எப்படி? இப்போ சேனல்ஸில் இல்லை, டிஎம்கே அஃபிஷியல் அமைப்பாளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள நிகழ்ச்சிலாம் வச்சாங்க, மாவட்ட லெவலில் நிகழ்ச்சிலாம் வச்சாங்கன்னா வாய்ஸ் ஓவர் நிகழ்ச்சி, இந்த இன்வைட் பண்ணுற நோட்டு அதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேனரில் போகிற வேர்ட்ஸ், அதெல்லாம் கவிதைகள், இது ஆர்ப்பாட்டத்துக்கு தேவையான நோட்ஸு அதெல்லாம் பண்ணி கொடுத்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாக பேக்கெண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஆட்சி வந்து மாறினதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்துட்டேன், ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவுக்கு வந்துட்டேன்.
ஆக்சுவலாக டிஎம்கேவோட பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்? இப்போ வந்துட்டு ஒருத்தங்க புதுசா டிஎம்கேக்கு வராங்க. இல்ல வந்துட்டு உங்கள மாரி செகண்ட் ஜெனரேஷன் டிஎம்கே பீப்பிளா இருக்காங்க அப்படின்னா, எப்படி கனெக்டடா இருப்பாங்க? ஏன்னா, நான் இதுவா சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது அப்படிங்கும்போது, நம்ம ஒரு கட்சியில சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா, என்ன? எப்படி பண்ணணும்? எதுவுமே தெரியாது. ஸோ எப்படி ஒரு நெட்வொர்க்கா செயல்படும் அப்படின்னு சொல்றீங்க? ஆக்சுவலா டிஎம்கே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்க எடுத்த உடனே நீங்க மேல தலைமை அப்படியும் போய் ரீச் பண்ண முடியாது. நீங்க கீழ இருந்து ஒருத்தனும் இப்ப வரைக்கும் அறிவாலயத்த பார்க்காத உண்மையான தொண்டங்கள்லாம் இருக்காங்க. சென்னையில அறிவாலயம் டிஎம்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல. அத பார்க்காத தொண்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல கடைக்கோடில இன்ன வரைக்கும் விட்டு குடுக்காம இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து உண்மையா பற்று கொண்டவங்க. இப்ப நீங்க புதுசா அரசியலுக்கு வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க எய்ம் என்ன? மோட்டோ என்ன? அப்படின்னு பார்ப்பாங்க. அங்க ஆல்ரெடி உங்களோட பகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கீங்க? இல்ல எனக்கு வாய்ஸ் ஓவர் நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்க தான் உங்கள ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, பேனர் ஒட்டியிருப்பாங்க, கட்சிய வளர்த்துருப்பாங்க, எத்தன வழக்கு வாங்கியிருப்பாங்க, லோக்கல் லெவல் அவதூறு அதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. ஸோ நீங்க நானும் வரேன் என்ன இது பண்ணிக்கோங்க. எனக்கு முதன்மை குடுங்கன்னா, யாருமே அப்படி குடுக்க மாட்டாங்க. நான் முன்னாடி சீனியர்ஸ் இருக்காங்க தான். அதுக்குன்னு உங்கள வந்து நான் அப்படியே தான் வைக்க மாட்டேன். உங்களுக்கான திறமை, உங்களுக்கான மேடைய கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் பர்சனலா, நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, அந்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அவங்க மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ இது அஃபிஷியலா என்னன்னு சொல்லி தெரியல. நான் கேள்விப்பட்டேன். நீங்க முஸ்லீம் அப்படின்றனால அந்த நான் முஸ்லீமே இல்ல ப்ரோ. நான் ஹிந்து ப்ரோ நானு. ஹிந்துவா? நான் ஹிந்து. நான் வந்து கணேஷ் பிரபு என் பேரு. ஓகேங்களா? என்ன வந்து கனின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. நான் கணேஷ் நான் ஜி. கேள்விப்பட்டத சொல்லிர்றேன். கனிங்கவும் வந்துட்டு உங்கள வந்துட்டு முஸ்லீமான்னு செக் பண்ணாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம். செக் பண்ண அதாவது காமிக்க சொன்னாங்க. அவங்க என்ன கனின்னு நெனச்சுக்கிட்டு, என்னோட பிரைவேட் பார்ட்ட வந்து காமிக்க சொன்னாங்க. இது யாரு? இது வந்து வட்டச் செயலாளர், தாவேகா வட்டச் செயலாளர் வந்து குமரவேல்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவரு பேரு. எனக்கு பேர் தெரியாது. எதுவுமே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் சொன்னாங்க. இந்த மாரி இந்த மாரி அவரு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த மிரட்டும்போது இதையும் சேர்த்து கேட்டுருக்காங்க. அவர் கூப்பிட்டதே என்ன எப்படி ரிசீவ் பண்ணாருன்னா, இப்ப நான் அந்த தஞ்சாவூர்ல ஆக்சுவலா பேசினேன். இந்த உதயநாத் தம்பின்னு என்ன அடையாளப்படுத்திக்கிட்டேன். நான் யாரையும் அதில நான் கம்மிப்படுத்தியும் பேசல. விஜய் அண்ணாவா இருக்கட்டும், இல்ல ஆப்போசிட்ல இருக்க டிவிக்கு எத பத்தியும் கம்மியா பேசல. நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நான் உதயநாத் தம்பி அப்படின்ற மாரி நான் சொல்லிக்கிட்டேன். அத வந்து கூப்பிட்டதுக்கப்புறம், அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நெறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த வேர்டு. ஃபேமஸா நெறைய பேர் எடுத்து ஃபன்னாவும் போட்டாங்க. சில பேர் நல்லா இதுவாவும் போட்டாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போற பப்ளிக் பிளேஸ்ல செல்ஃபி எடுக்கிறது, இல்ல ஃபோன் நம்பர் வாங்குறது, ஐடி வாங்குறது நல்லா இருந்துச்சு. அந்த மாரி தான் அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, அவ்ளோ ஒரு ஹோப்ஃபுல்லா ஒரு ஜாய்ஃபுல்லா என்ன ரிசீவ் பண்ணாரு. "தம்பி, தம்பி நீங்க தானே" சொல்லி என்ன கிட்ட கூப்பிட்டு அந்த நம்பிக்கையில நான் கிட்ட போனேன். போனதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர்ஸ், வேர்ட்ஸ்லாம் மாறிடுச்சு. பேர் கேட்டாரு, கனின்னு சொன்னேன். ஃபேஸ் கட் பார்த்தோனே முஸ்லீம்னு நெனச்சுக்கிட்டு, அவரு வந்து இந்த மாரி "உன்னோட ஆணுறுப்ப காட்டு" அப்படின்ற பேசுறதும், உன்னோட ஆணுறுப்பு அது மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ கூட உங்களுக்கு அஃபிஷியலா என்கிட்ட இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸுமே. அது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்ப தனிமனித தாக்குதல் நான் ஒரு கட்சி அடையாளத்தோட வரேன். நீங்க எனக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு காரணத்தால என்ன புரியுது, பிடிக்கல. புரியுது. கருப்பு சிவப்பு கொடி வச்சா என்ன உங்களுக்கு பிடிக்கல. சரி நான் அத ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஆப்போசிட்ல இருக்கீங்க. நான் ஏத்துக்கிறேன். அத தாண்டி இஸ்லாமியர் மேல ஒரு வெறுப்பு தானே இது. உங்க ஆக்சுவலா கட்சியில அப்ப எனக்கே இது புதுசா தான் இருக்கு. ஆனா இது தப்பு தான். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா எங்க 5த் வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் படிச்சான். என்கிட்ட கான்டாக்ட்ல இல்ல. இன்ஸ்டால ஃபாலோ பண்றான். என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்காரு. இவன் முஸ்லீம் சொல்லி நடிக்கிறான். இவன் முஸ்லீமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போட்டுருக்காரு. இவன் கீழ கமெண்ட் போட்டுருக்கான். ஆமா ப்ரோ என் கிளாஸ்மேட் அவன் முஸ்லீமே இல்ல நடிக்கிறான் ப்ரோ அப்படின்ட்டு. எனக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். என் நம்பர் அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் விஜய் ஃபேனு, டிவிகே சப்போர்ட்டு. ஸோ அதனால ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் அந்த ஒரு ரைட்ஸ் கூட அவன் கேட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியல பரப்பி இப்படி இருக்கு. இப்ப நான் அவர் மேல கூட எனக்கு கோவமே இல்ல. என்ன வந்து அடிச்சாரு, திட்டினாரு. அவர் மேல எனக்கு கோவமே இல்ல. ஏன்னா அவர் ஜஸ்ட் ஒரு இதுதான். லெட் இன்ஃப்ளூயன்ஸ் டவுன் ஆயிட்டாரு அவரு. பண்ணிடுறாங்க அப்படின்ற மாரி இருக்கு என்ன ப்ரோ? உங்களுக்கு. கூட இருக்க ஃபிரெண்ட்ஸ் லெட் டவுன் பண்றாங்க. விஜய் எதிர்த்தா வந்துட்டு என்ன கேட்டுருக்கலாம். இதாயிடுறாங்க. ரைட்ஸோட கேட்கலாம். டேய் என்னடா ஆச்சு? நான் சொல்றேன். நான் பேசுறேன்டா. நானும் அதே கட்சியில தான் இருக்கேன். நான் தலைமையில பேசுறேன். யார் உன்ன என்ன பண்ணா? அப்படி பேசுறது வேற. அது நீ அரசியல் படுத்தியிருக்கேன்னு சொல்லலாம். இப்ப என்னலாம் நான் அப்படிதான் பேசுவேன். ஒருத்தர் திமுக பத்தி பேசினா நான் எடுத்த உடனே அவன இது பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஏரியாவா? அந்த ஏரியால யாரும் அவர் கவனத்துக்கு நான் கொண்டு போறேன். அப்படி தான் நான் எடுத்துட்டு போவேன். என் ஃப்ரெண்ட் என் கிளாஸ்மேட் அவன். 5த் வரைக்கும் ஒண்ணா படிச்சோம். இன்ஸ்டால ஃபாலோ பண்றான். என் ஃபோன் நம்பர் அவன்கிட்ட இருக்கு. பட் என்ன பத்தி ஆப்போசிட் ஒரு வீடியோ போட்டுருக்கான். அதுல அவன் கீழ கமெண்ட் போடுறான். அவன் முஸ்லீமே இல்ல நடிக்கிறான்ட்டு. நான் முஸ்லீம் பதிவு பண்ணேன். என்ன இஸ்லாமியர்ன்னு நெனச்சுக்கிட்டு அவரு அந்த வார்த்தை சொல்லிட்டாரு. அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த வீடியோலேருந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. போலீஸ் வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்டப்பர்னா நீங்களுமே சரி, ஜென்சி டிஎம்கேல உள்ள மத்தவங்களும் சரி, இல்ல இங்க தான் அட்மிட் ஆவோம் அப்படின்ற மாரி. ஆக்சுவலா உங்களோட அன்னைக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன? ஆக்சுவலா அது ஏன் ஜிஹெச்ல தான் அட்மிட் ஆகணும்னு ஒரு முடிவா இருந்துச்சு? இல்ல. அதுதான் சொல்லிர்றேன். ஆக்சுவலா அது வீடியோ வந்து பாதி வீடியோ தான். நான் ஃபர்ஸ்ட்டு போனது கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இதுவும் கவர்ன்மெண்ட். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலீஸ் போவோன்னு சொல்லவே இல்ல. இந்த மாரி சம்பவம் நடக்குது. நான் 100 கால் பண்ணேன். 100 கால் பண்ணி 100 கனெக்ட் ஆகல. நான் ஒரு எஸ்ஐ சார் நம்பர் வச்சிருந்தேன். லோக்கல்ல இருக்கனால. அவர கான்டாக்ட் பண்ணி அவங்க தான் போலீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. போலீஸ் கரெக்ட் டைமுக்குலாம் வந்துட்டாங்க. அங்கருந்து என்ன காப்பாத்தி கூட்டு போனது போலீஸ் தான். கூட்டு போம்போது சைதாப்பேட்லேருந்து 5 ரேட்லேருந்து போலீஸ் J1 போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில சப்வே இருக்கு. சைதாப்பேட் மீன் மார்க்கெட் சப்வே இருக்கு. அங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷிவர் ஆகி ஒரு மாரி பேனிக் ஆகி, சார் மேலயே வந்து ஒரு மாரி நான் வந்து போலீஸ் சார் மேல யூனிஃபார்ம்லயே வந்து எல்லாமே ஒரு வாமிட் மாரி ஆயிடுச்சு. அவரு பயந்துகிட்டு கூட்டு போயிட்டு
அங்கே ரைட்டு திரும்பினோடனே சைதாப்பேட்டை ஜிஹெச் அங்கே போனேன். ஜிஹெச் போனோடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க சைதாப்பேட்டை ஜிஹெச்சில். அட்மிட் பண்ணது யாருமே என் ஃபேமிலியில கிடையாது. போலீஸ் தான் என்ன வந்து கூட்டு போய் அட்மிட்டே பண்ணது. யாரும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் சொல்லவே இல்ல. அங்க அட்மிட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, இந்த மாரி பிபி ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு நாக்கு கீழ ஒரு டேப்லெட் வச்சாங்க. பிபிய காம் டவுன் பண்றதுக்கு. அப்புறமா வெயின்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க லோக்கல்ல இருக்கவங்கள இன்ஃபார்ம் பண்றாங்க. வராங்க. இந்த மாரி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா ஆல்ரெடின்னு கேட்கறாங்க. நான் என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் WhatsAppல இருந்துச்சு. எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி பேனிக் அட்டாக் 2024ல வந்திருக்கு. அதனால என்ன பண்ணுங்க எக்கோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. வென்ஃப்ளான் போடுறாங்க. இந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு வென்ஃப்ளான் போடுறாங்க. ட்ரிப்ஸ் போடணும் உங்களுக்குன்றாங்க. இங்க ட்ரிப்ஸ் போட்டா சைதாப்பேட் ஜிஎஸ்எல் ட்ரிப்ஸ் போட்டா, இன்னும் ஒரு 1 ஹவர் லேட் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க கலைஞர் ஹாஸ்பிட்டல் போய்ங்க. நாங்க இங்கேருந்து கால்ஸ் குடுக்குறோம். கலைஞர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டு எக்கோ பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டாங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஆல்ரெடி அதான் நார்மலா ஒருத்தவங்க வந்து பேனிக் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பேனிக் அட்டாக் இருக்கிறதுனால ஒண்ணுமே இல்ல. ட்ரிப்ஸ் வென்ஃப்ளான் போட்டாங்க. இங்க போட்டா 1 ஹவர் லேட் ஆகும்பா. அங்க போனா ப்ராசஸ் போட்டுட்டு ஈஸி அப்படின்ற மாரி பிளஸ் சொல்லிருக்காங்க. எக்கோவும் அங்க உங்களுக்கு பார்க்கணும். கார்டியாலஜிஸ்ட் அங்க இருப்பாங்க. நீ பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. அங்க சொல்லுவாங்கன்ட்டு ஆம்புலன்ஸ்ல தான் சைதாப்பேட்ல ஜிஹெச்லேருந்து கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அனுப்புறாங்க. பட் அங்க போய் அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க போன உடனே ட்ரிப்ஸ போட்டு எக்கோ பார்த்து அனுப்பிச்சிருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்கும். போட்ட வென்ஃப்ளான் அங்க போய் என்ன படுக்க வச்சாங்க. 6:30க்கு நான் போறேன். 9:30 வரைக்கும் என்ன யாருமே வந்து பார்க்கல. நான் ஐசியூல படுத்துட்டு இருக்கேன். டாக்டரும், நர்ஸும் யாரும் என்கிட்ட வரல. போலீஸ் என்கிட்ட வராங்க. "தம்பி கிளம்பிருப்பா, வீட்டுக்கு போயிருப்பா. நீ நல்லா தான் இருக்க." "சார் ட்ரிப்ஸ் போடணும்னாங்க." அப்படின்னா அவரு போயிட்டாரு. போட்ட வென்ஃப்ளான கழட்டிட்டாங்க. "ஏன் சார் வென்ஃப்ளான கழட்டுறீங்கன்னு?" கேட்டேன். "வேற போடுறோம்." அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நர்ஸு வந்து கழட்டுனாங்க. "வேற போடுறோம்னாங்க." ஆக்சுவலா எனக்கு போட்டதே ட்ரிப்ஸ் போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. எக்கோ பார்க்கலன்னு கேட்கிறேன். எக்கோ நாளைக்கு காலையிலே வருவாங்க. நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கா இவங்க வாண்டடாவே பண்ற மாரி எனக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு உடம்பு சரியில்லாத என்ன, ஐசியூல போலீஸ் வந்து என்ன கிளம்புன்றாங்க. உன்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் டாக்டர், ஒரு பக்கம் போலீஸ். 2 பேரும் இப்படி நின்னுட்டு நான் ஐசியூல படுத்துட்டு இருக்கேன். 2 பேரும் வெளிய போப்பா, போப்பா, போப்பான்றாங்க. அட்டெண்டர கூப்பிடுங்க. அட்டெண்டர்லாம் விட முடியாதுன்ட்டாங்க. இவ்வளோ பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியுது இது ஒன் சைடா இருக்கு. இது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ட்டு. உடம்பு நல்லா இருக்கு. போலீஸ் சொல்றாங்க எனக்கு. சர்டிஃபிகேட் எனக்கு போலீஸ் குடுக்குறாங்க. "நீ நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கப்பா. நீ போப்பா, போப்பான்றாங்க." அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸ் இப்ப கவர்ன்மெண்ட் செலவுல தான் நான் கிளம்பி வந்தேன். நான் கிளம்பி வரல. ஃபர்ஸ்ட் எய்ட் ஜிஹெச்ல சைதாப்பேட் ஜிஹெச்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அரசு பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் ஹாஸ்பிட்டல் கிண்டியில இருக்கு. அங்கருந்து 108ல அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க ஒரு டாக்டர் பார்த்து தான் கன்சல்ட் உங்களுக்கு இங்க குடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்ததுக்கு அவங்க பண்ணியிருக்கணும். அது நான் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனனால வந்துட்டு அங்க கொஞ்சம் இஷ்யூ. 6:30க்கு நான் வந்து ம். படுக்கிறேன். 9:30 வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே குடுக்கல. எனக்கு எனக்கு கன்வின்ஸ் தான் பண்றாங்க. ஒண்ணுமே இல்ல. ட்ரிப்ஸ் அவங்க வென்ஃப்ளான் போட்டாங்களா? எனக்கு அதுவே கோவம். உடம்புல குத்தி ஏத்துறதுக்கு இது என்ன விளையாட்டு பொருளா? ஆம்புலன்ஸ்ல நான் வரேன். ஆம்புலன்ஸ் யாருது? கவர்ன்மெண்ட் செலவு. என் காசா? நான் தனியா வந்து நான் கட்டுனேனா? ஒரு டாக்டரு, படிச்ச டாக்டர், கவர்ன்மெண்ட் டாக்டர் தெரியும். சைதாப்பேட் அவரும் அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நீ நல்லா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, "தம்பி நல்லா தான்ப்பா இருக்க. இருந்தாலும் உனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. இது ஈஸியா எடுத்துக்காத. நீ போயிட்டு எக்கோ எடுத்துட்டு கார்டியாலஜி பார்த்துட்டு, இப்போதைக்கு உனக்கு ட்ரிப்ஸ் அங்க போடுவாங்க. நான் சொல்லிடுறேன்னு" சொல்லிட்டு கால் அங்கருந்து குடுக்குறாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணி தான் வரவே சொல்றாங்க. செஸ்ட் பெயின்ட்டு. நான் போற கேப்ல என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுது. என்ன வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. நான் ஹைப்ல கத்துறேன். என்ன தேவையில்லாம பேசுறாங்க, போறாங்க, வராங்கன்ட்டு. ட்ரெண்ட் ஆயிடுது. உடனே டிவிகே டிஎம்கேன்னு சொல்லி இதுவாச்சு. ஸோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏன் அப்படி நான் டவுட் ஆக்சுவலா இப்ப எல்லாமே பார்த்தாச்சு. எக்கோ எல்லாமே பார்த்துச்சு. எக்கோ பார்த்தாச்சு. ஏன்னா 2 நாள் இன்னொரு ஒரு அட்மிட்ல இருந்தேன். கொஸ்டின் 2 ஒண்ணு நாள் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். இன்னொரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு ம், வந்துச்சு. ம், அதையுமே நான் அப்படியே ம், கேட்டுர்றேன். ம். எப்படி அதுக்குள்ள சரியானீங்க? என்னமோ பேனிக் அட்டாக்ன்னு சொல்லி அவ்ளோ நான் ஆக்சுவலா போனீங்களே! சைதாப்பேட்லயே நார்மல் ஆயிட்டேன். எனக்கு நல்லா புரிஞ்சுங்க. சைதாப்பேட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வெயின் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வெயின் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வச்சோனே சைதாப்பேட்ல நார்மல் ஆயிட்டேன். டாக்டரோட கன்சல்ட் தான் வந்து நீங்க வந்து எக்கோ எக்கோ எடுத்துக்கோங்க. பிளஸ் ட்ரிப்ஸ் அங்க போடுவாங்க உங்களுக்குன்னு சொல்லி எனக்கு வென்ஃப்ளாம் போட்டு 108ல ஏத்தி அனுப்பிச்சாங்க. நான் வந்து மயக்க நிலையில இல்ல, எனக்கு அன்கான்ஷியஸ்ல இல்ல அப்படிலாம் சொல்லவே இல்ல. நான் தான் ஃபுல்லா சொல்லிட்டு தானே இருக்கேன். இந்த மாரி பண்ணிட்டாங்க. எனக்கு கோவம் ஒரு பக்கம் பதட்டம். கத்தி எடு ஒருத்தன கூப்பிட்டு கத்தி எடுன்னு சொன்னோனே எனக்கு பதட்டம். எங்கேயுமே நான் வந்து அன்கான்ஷியஸ்லாம் ஆவல. எனக்கு பதட்டம், கோவம் தான். முழுக்க முழுக்க கோவம் தான். நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டு நானு. நானா சம்பாரிச்சு, நானா ஃபீஸ் கட்டி நம்பளா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி ஒருத்தன கூப்பிட்டு நீ என் பிறப்ப பத்தி பேசுற, என் பிறப்புறுப்ப பத்தி பேசுற, அப்படின்னும்போது அதுவும் நீ உன்னோட போதைக்கு நாங்க ஊறுகாக முடியாது. அந்த ஒரு கோவம் மட்டும் தான் எனக்கு. இப்போ அவருக்கு அகைன்ஸ்டா ஏதாவது கேஸ் குடுத்தீங்களா? கேஸ்லாம் ஃபைல் பண்ணோம். என்ன ஒண்ணு பப்ளிக் நியூசன்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு ரூ. 1000 ஃபைன் அது. ஓகே. இப்ப ஜென்சி டிஎம்கே பத்தி பேசுவோம். ஜென்சி டிஎம்கே ஃபார்ம் பண்ணதுலேருந்து இருக்கீங்களா? இல்ல ஆமா ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆக்சுவலா இருக்கேன். என்ன ஐடியாவா ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு? இப்ப பப்ளிக்ல உள்ள ஐடியா என்ன அப்படின்னா, டிஎம்கே இந்த வாட்டி தோத்ததுக்கு காரணம் ஜென்சி ஓட்டு போடல அப்படின்றது. அதனால தான் ஜென்சி டிஎம்கே ஃபார்ம் ஆச்சா? இல்ல எப்படி? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. ஜென்சி எல்லாம் எங்க போயிட்டு பக்கம் தான் இருக்காங்க. நீங்கலாம் முடிஞ்சுட்டீங்க. ரிட்டயர்ட் ஆன டீம்ல இருக்கீங்க. ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா என்ன மாரி நான் இப்ப எதுக்கு ஜென்சில இருக்கேன் அப்படின்னா, நான் திராவிடத்தால நான் பயன்பெற்றிருக்கேன். இப்ப டிஎம்கேவால நான் ஒரு பெனிஃபிஷியரி. ஸோ நான் வந்து அதுக்காக நிக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி இப்ப இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தோல்விக்கு அப்புறம் 2020 தோத்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு. நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு? நம்மளோட இளைஞரை இன்னும் அரசியலமைப்படுத்தணும். இப்ப என் தம்பிங்களே வந்து விசில் தான், விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அரசியல் சொல்லி புரியணும். நான் வந்து அவன வந்து இது பண்ணக்கூடாது. நீ இவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு கண்டிஷன் பண்ணக்கூடாது. என் தம்பியா இருந்தாலுமே, இருக்க அரசியல் படுத்துற உன்ன. நீ அத புரிஞ்சுக்கோன்னு தான் நாங்க அது ஒரு மோட்டோவா கொண்டு போனது. ஆக்சுவலா இங்க தான் எனக்கு ஒரு முரண்னே சொல்லலாம். ம்.
நீங்க அரசியல் படுத்துறோம்னு சொல்றீங்க. டிவிக்கே வந்துட்டு ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது, அட்டாக் பண்றது, யாராவது விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசினாலே போய் டிஎம் பண்றது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஜென்சி டிஎம்கே இதெல்லாம் பண்ற மாரி அரசியல் படுத்துற மாரி தெரியலையே. நீங்களும் ஸ்பூஃப் பண்றீங்க. ம். எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. டிவிக்கே தோத்துரும்ன்ற மாரி. எப்படி டிவிகே அது? தோத்துட்டு வீடியோ எடுத்து வைக்கல. ஆ. நானுமே போட்டிருக்கேன். அந்த சர்பேட்டல்ல வரும்ல, ஸ்டேஜ்ல ஏறி கத்தணும் அப்படின்னப்ப மே 4ல வந்து நான் வந்து இப்படி பண்ணணும். நானுமே யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு இவ்வளோ திட்டங்க பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சூப்பரா ஒரு கவர்மெண்ட் புரியுது. இருக்கு. யாருமே வந்துட்டு எதிர்பார்க்கல. டிஎம்கே தோக்கும்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. பட் டிவிக்கே கன்ஃபார்மா தோக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணி வைக்கிறது வந்துட்டு முன்னாடி அரசியல் படுத்துற மாரி இல்லையே. டிவிகே தோக்கும்ல. நாங்க ஜெயிக்க இப்ப போட்டினா தோல்வி தோக்க 2 தானே இருக்கு. இல்ல பிரதர். என்னன்னா, நாம ஜெயிப்போம். டிஎம்கே ஜெயிக்கும். அண்ணா சொல்லிக் குடுத்தது தோக்காதுன்னு சொல்றீங்கன்னா, ஐ ம். சப்போர்ட் தட். ம். ம். விஜய் தோப்பாருன்னு சொல்றது வந்துட்டு பர்சனல் அது அட்டாக் மாரி இருக்கு. பர்சனல் அட்டாக் கிடையாது ஆக்சுவலா. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ இது வந்து இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பேசுவாங்க. பாத்தீங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம்ன்ட்டு. இதே எலக்ஷன் ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்குமே. அவங்க கான்ஃபிடன்ட் அவங்களுக்கே கிடையாது. இதான் உண்மை. அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ட் கிடையாது. ஓகே. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்குவாங்க. சீமான் அண்ணாலாம் 15 வருஷமா கத்திட்டு இருக்காரு. விஜயகாந்த் அண்ணா வந்தாங்க. அவங்க என்ன எதிர்க்கட்சி தலைவர் வந்தாங்க. யாருக்குமே ஒண்ணும் கிராஃப் வந்து இப்படி யாருக்குமே இல்ல. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். அத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு உங்கள்ட்ட. விஜய் அண்ணாவ நினைச்சாலே இப்ப நான் தப்பா தட்டி கேட்பாரு. நல்லவரு அப்படின்னு ஒரு நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கோம். இப்ப நானுமே விஜய் அண்ணா அப்படின்னு தான் என் வாயில வரும். என்னதான் நான் பேசினாலுமே இப்ப டிவிகேஸ்ல என்னதான் அது நானே பேசினாலுமே என் வாயில கவனிச்சேன். வராது. அது நானே கவனிச்சேன். நல்ல விஷயம் தான். வெறும் வராது எனக்கு. ஏன்னா நம்ம அவர அப்படிதான் பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் நம்ம அங்க சொல்றோம். இப்ப நாங்க வந்து டிவிக்கு தோக்கும்னு நாங்க சொல்லல. அரசியல் நாங்க பண்ணியிருக்கோம். சின்ன வயசுல இருந்து அரசியல் பார்க்குறோம். சரி அரசியல் குடும்பத்துல நாங்க இருக்கோம். அத வச்சு நாங்க சொன்னது. நாங்க தான் வருவோம். இவ்வளவு நாங்க சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கோம். நாட்டின் நம்பர் 1 முதல்வன் பல ஸ்டேட்ல நம்மள வந்து புகழ்ந்தாங்க. ஓகே தான். இப்ப ஜென்சி டிஎம்கே வந்துட்டு ஸ்பூஃப் ஒண்ணு பண்ணாங்கல்ல. ஆமா. ஆக்சுவலா உங்களையும் தான் ம். பண்ணீங்கல்ல. ம். இது வந்துட்டு நியாயமா படுதா? ஒரு குழந்தைய வச்சு ஸ்பூஃப் பண்றது நியாயமா? ஓவராலா என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஜென்சி டிஎம்கே அரசியல் படுத்துறாங்களா? இல்ல அவங்களும் ஹேட் தான் ஸ்ப்ரெட் பண்றாங்களா? ஆக்சுவலா அரசியல் தான் படுத்துட்டாங்க. இப்ப நான் ஸ்பூஃப்ன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்கான விளக்கம் கொடுத்த ஸ்பூஃப்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா பல்லவி அக்கா அவங்களோட குழந்தைய வச்சு வந்து பண்றது வந்து நீங்க கேட்கிறீங்க. ஆக்சுவலா அவங்க பொது வாழ்வுல வந்துட்டாங்க. பல்லவி அக்கா வந்து ஒரு பொது வாழ்வுல வந்துட்டாங்க. அவங்க குழந்தை வரலையே. அவங்க குழந்தை தானே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி அது ஒரு பேரு முதற்கொண்டுமே ஒரு அரசியல் தானே அது. அது டிவிக்கு அவங்க தமிழக குழந்தை வெற்றி கொண்டான் ஜஸ்ட் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இல்ல நான் வந்து ம். ஃபெமினிசம் பேசுவாங்க. புரியுதுங்களா? ஃபெமினிசம்லாம் இது இப்ப எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க அது பெருமைப்படணும் ஆக்சுவலா அவங்க. என்ன வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணாம என்ன விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்ப 233 எம்எல்ஏ இருக்காங்க அங்க. பல்லவி அக்கா மட்டும் அப்படி பேசுறாங்க. அப்படின்னா அப்படின்னு பார்த்தா குழந்தை தூக்கிட்டு வரதான் நாளைக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மாதாவ வச்சு ஒரு டிராமா பண்றாங்கன்னா, மாதா வந்து குழந்தை தூக்கிட்டு வந்தா தான் மாதான்னு அவங்களுக்கு கன்வே ஆகும். அத புனிதப்படுத்தலையே நீங்க. நீங்க நான் வந்துட்டு அவங்க கொச்சப்படுத்தவும் இல்ல. வந்துட்டு கத்திரிக்கோலோட அலையறாங்க. குழந்தைய வச்சுட்டு எங்க வேணா பண்ணது தானே போறாங்கன்ற சொல்லி மாரில இருக்கு. காமிக்கிறாங்க. புரோட்டோகால் அங்க என்ன நடந்துச்சுன்னா அத சொல்றாங்க. அக்கா பண்ணாத நம்ம சொல்லல. அதே மாரி குழந்தைய வந்து இப்போ ஒரு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ ஒரு டிராமா போடுறோம் நான் சொன்ன பார்த்தீங்களா? மாதா அப்படின்னு ஒரு டிராமா போடுறோம்னா, மாதாவுக்கு என்ன கையில அவங்க ஜீசஸ குத்தின்னு தான் வருவாங்க. அதே மாரி தான் இதுவும் பார்க்கணும் நீங்க. இத விட்டுட்டு தாய்மைய கொச்சப்படுத்திட்டீங்க. பெண்மைய கேவலப்படுத்துறீங்க. அப்படிலாம் அங்க யாருமே பண்ணல. ஒண்ணு அக்காவ அப்படி நம்ம அந்த சித்தரிச்சு அவங்கள அசிங்கமா பேசியிருந்தா, இல்ல ஒரு தவறுதலா மரியாதை குறைவா நடத்தியிருந்தா நீங்க பேசலாம். அங்க அது நான் இப்பயும் அடிச்சு சொல்லுவேன். அது நடக்கவும் இல்ல. ஃபுல் வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு தரேன். நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் நான் பண்றேன். அக்கா ஆனா இப்பயும் சொல்றேன். அவங்கள சிறுமைப்படுத்திட்டீங்க. பெண்மை பாதுகாப்புன்னு பேசுற நீங்க, பெண்மை நீங்க, தாய்மை நீங்கன்னு சிறுமைப்படுத்தாதீங்க. பெண் அவங்க போல்டா வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ. இத தாண்டி அவங்க ஃபேஸ் பண்ணணும். இத ஃபேஸ் பண்ற அளவுக்கு இது ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இத வந்து நாங்க சமமா தான் பார்க்குறோம். இப்போ அண்ணா நாதாவர்ஜுனா இருக்கட்டும், புசி ஆனந்த் அண்ணாவா இருக்கட்டும். அவர எப்படி நாங்க விமர்சிக்கிறோமோ, அதே மாரி ஒரு பெண்ண அதே இடத்துல வச்சு தான் விமர்சிக்கிறோம். சமத்துவமா பார்க்குறோம். நீ பெண் ஆண்லாம் கிடையாது. நீங்க எங்களுக்கு எதிர்ல நிக்கிறீங்க. உங்களையும் அதே பலத்தோட நாங்க பார்க்குறோம். அதே மாரி தான் உங்கள பார்த்து நாங்க விமர்சிக்கிறோம். நீங்க அதே எதிர்வினை ஆற்றுங்க. இவ்வளவுதான். இத நீங்க வந்து சும்மா பெண்மை, தாய்மைன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாரி அவங்கள டவுன் பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு, ஒரு பெண்ண வந்து அவங்க டவுன் பண்றாங்க. நீலாம் தாய்மை தான், நீ பெண்மை தான்ட்டு. சொல்ல அக்கா வந்து பேச சொல்லுங்க. நான் என் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு நான் வந்து அரசியல் பண்றேன். நான் மக்களுக்கு பொது வாழ்வுல செய்றேன்னு சொல்றது அவங்க பெருமை தான் அது. நம்ம அதுல விமர்சிச்சது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கத்திரிக்கோல்ல கட் பண்றாங்க. அது ஸ்பூஃப் அது. நம்ம டைரக்ட்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரு நான் தான் வந்து இந்த மாரி அப்படி சொல்ல முடியாது. ஸ்பூஃப்னா அது மாதிரி. அவங்கள வந்து நம்ம சொல்ல வரோம். அவ்வளவுதான். சொல்லக்கூடிய கருத்த நம்ம தெளிவா சொல்லணும். இதுல எங்கேயோ உண்மை அதை கொச்சைப்படுத்தல. கிளியர் ஸ்டேட்மெண்டா அது ஒரு ஃபன்னான விஷயமாவே பண்ணிருக்கலாம். ஃபன்னா தான் பண்ணும். அத இவங்க தான் வந்து அத என்ன பண்றாங்க, அத ஒரு ட்ரோல் கன்டென்ட்டா மாத்தி, ட்ரோல்ல பண்ண முடியலையா? 2டே விஷயம் தான் பிரதர். இப்ப நடக்கிற அரசியல் எப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துட்டா போதும். நேத்து கூட பார்த்திருப்பீங்க அன்பழகன் அவரு அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலா அட்வொகேட் சரண்யா அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க ஹைகோர்ட்ல. தெரியும். அவங்க ஸ்டிக்கில் அவங்க முட்டி லெகமெண்ட் டேர் ஆயிருக்கு. அவங்க நடக்க முடியாது ஸ்டிக் வச்சிருக்காங்க. ஒரு போட்டோல ஸ்டிக்க குடுத்துட்டு போட்டோ எடுக்குறாங்க. பாத்தியா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் டிவிகே சைடுல இல்ல அதெல்லாம் நீங்க சப்போர்ட் சைடுல. பண்ணல. அவங்க போட்டிருந்தது நானும் பார்த்தேன். ம். ரொம்ப நடிக்கிறாங்கன்னு. ம். அதெல்லாம் தப்பு தான். இப்ப ஒருத்தங்க அவங்க வந்துட்டு பெண் அவங்க இல்லையா? உடம்பு இல்ல சரியில்ல இதே அதெல்லாம் பெண்கள் கலாய்க்கிறது தாய்மை தான். பேசுறவங்க அவங்க பெண் இல்லையா?
அவங்க லெகமெண்ட் டேர் எனக்கு தெரியும், நான் பக்கத்துல பாத்திருக்கேன். அவங்க ஸ்டிக் இருப்பாங்க, போட்டோ எடுத்து கொடுத்து எடுப்பாங்க. நாங்களுமே பார்த்திருக்கோம். அவங்க பட் பெண் இல்லையா? என்னன்னா பல்லவி அக்கா இப்படி மட்டும் தான் பண்ணா பெண்ணா? டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் ஜென்சி டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப உங்களுக்கு வித்தியாசம் சொல்றீங்கல்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பெண்மை தாய்மை பேசுற இதே இவங்க ஒரு பொண்ணு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கூட தெரியல. ஒரு ஸ்டிக் வச்சிருக்காங்க, நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்றா, அதை ட்ரோல் பண்றீங்க. சரிங்களா? அப்ப இப்ப எங்க போச்சு அந்த பெண்மை தாய்மைலாம்? அவங்களும் நாளைக்கு தாய்மை ஆவாங்கல்ல. அவங்களும் ஒரு பெண்மை தானே. அப்ப உங்களுக்கு மஞ்சளும் சிவப்பும் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கருப்பு சிவப்பு தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஆனா நாங்க என்னைக்குமே வந்து இந்த தொண்டு போடுறேன் அந்த தொண்டு பார்க்கல. நீங்க ஆதவர்ஜனா நான் தப்பு பண்ணாலும் நான் திருப்பி கேட்பேன். பல்லவி அக்கா தப்பு பண்ணாலும் நான் திருப்பி கேட்பேன். எந்த ஒருத்தருமே யாரையுமே வந்து கொச்சைப்படுத்தியோ சிறுமைப்படுத்தியோ பேச மாட்டோம். நான் என்ன சமத்துவம் சமூக நீதி அதுதான் நான் ஃபாலோ பண்றது. ஸோ அதுபடி தான் நாங்க நடக்கிறோம். அது ஒரு ஸ்பூஃப் தான். இப்பயும் சொல்றேன். நாளைக்கு ஒரு மாதாவோட ஸ்டோரி சொல்லணும்னா அவங்க எப்படி குழந்தைய தூக்கிட்டு வராங்களோ அவங்கள அப்படியே ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ ஒரு காந்தி கார்ட்டூன் எப்படி காமிக்கும், ஸ்டிக்கும் இதுதான் காமிக்க முடியும். அதனால இவங்க சொல்றது எல்லாமே போய். ஆக்சுவலா அந்த அக்கா வந்து பெருமை தான் படணும். நான் இத்தனை 233 எம்எல்ஏ நான் வந்து இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆளாகிறேன். அது அவங்க தப்பா இருந்தா அது திருத்திக்கலாம். தப்பு இல்லையா அவங்க எதிர்வினை ஆற்றலாம். இவ்வளவுதான் அரசியல். இதை தாண்டி பர்சனலுக்குலாம் போவே தேவையில்ல. ஓகே, புரியுது. இப்ப ஜென்சி டிஎம்கே அமைப்பாளர் வந்துட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தார்ல. சஞ்சய்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து எல்லாத்தையுமே இழுத்து அதுதான் இப்ப கேஸே. கேஸ் ஆமா. அந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அந்த வீடியோ எப்படி பாக்குறேன்னா, ஏன் அவ்வளோ ட்ரிகர் ஆகுறனா, அவரு இன்டீரியர் ஃபேமிலிய வந்து அவங்க அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அந்த அன்பானந்தன் இருக்கார்ல, அவரு கண்ணாடி போட்டு பேசுவார். குருடன் அப்படின்ட்டு. அவரு ஃபர்ஸ்ட் வீடியோல இப்படி பேசியிருக்க மாட்டாரு. செகண்ட் வீடியோல இப்படி பேசியிருக்க மாட்டாரு. ஏன் இத வந்து சரி நீங்க வந்து இது வந்து சப்போர்ட் பண்றவங்க தான பண்றாங்க. எதுக்கு நீங்க வந்து அவர டைரக்ட்டா தாக்குறீங்க? இப்ப விஜய் அண்ணாவ எதுக்கு நீங்க தாக்குறீங்க? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அவர் தாக்கி தான் அவர் பேசிட்டாரு. அன்பானந்தன் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இப்படி பேசியிருக்க மாட்டாரு. செகண்ட் வீடியோல இப்படி பேசியிருக்க மாட்டாரு. இவரு யாரு சப்போர்ட் அவர் மேல உள்ள தாக்குதல் அதிகமாகவும் அவரு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. அவரு இப்ப இதுக்கு ம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ம். இப்ப ஜென்சி டிவிக்கேன்னு ஒரு டீம் இல்ல. ம். எல்லாமே வந்துட்டு விர்ச்சுவல் ஜென்சி வாரியர்ஸ் ஏஜ்ல அந்த இருக்காங்க, மாதிரி விர்ச்சுவல் இருக்காங்க. வாரியர்ஸா இருக்காங்க. ம். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குமே ஃபேஸ் இல்ல. ம். அவங்க கமெண்ட்ஸ்ல தான் இருக்காங்க, ஃபேஸ் இல்ல. கண்டிப்பா. பட் ஜென்சி டிஎம்கேன்னு நீங்க ஒரு 6 பேர் ஃபேஸா இல்ல, ஃபார்ம் இல்ல, இல்ல, ஆயிட்டீங்கல்ல. இல்ல. அப்படி கிடையவே கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன். ஜென்சி டிஎம்கேன்றது 6 பேருக்கு சொந்தமோ, இல்ல ஒரு குழுவுக்கோ, இல்ல இல்ல ஒரு நான் அப்படி தனிநபர் சொல்லல. சொந்தமா நீங்க கிடையாது. தான்றது இல்ல. ம். நீங்களா அதோட ஃப்ரண்ட் ரன்னர்ஸா ஃபேஸ் ஆயிட்டீங்கல்ல. இல்ல இப்படி பண்ணக்கூடாது தானே? தொகுதிக்கு 500 பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. நாங்க மட்டும் இல்ல. தொகுதிக்கு 500 பேர். நாங்க தவிர்க்கிறோம். தொகுதிக்கு 500 பேர் பேச விட்டாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தினமும் நிகழ்ச்சி பண்ணலாம். தொகுதிக்கு 500 பேர் இருக்காங்க. திராவிடத்த பத்தி பேசுறதுக்கு. இந்த 6 பேர் மட்டும் முன்னிலாம் கிடையாது. இனி இவங்க வெளிய தெரியுறாங்க. இவங்க இன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டால வீடியோ எடிட் பண்றாங்க. எடிட் பண்ணி போடுறாங்க. ஸ்பீட் கன்டென்ட் போடுறாங்க. சில பேருக்கு காலேஜ் இருக்கும், வேலை இருக்கும். அவங்களால ரெகுலரா போட முடியல. அவ்வளவுதானே தவிர, இவங்க 6 பேர் தான். இவங்க மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் இல்ல நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவாங்க. இப்ப ஜென்சி டிஎம்கேவ பத்தி டிஎம்கேல உள்ள முன்னாடி இருக்கவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்ல ஒருத்தர்ட்ட நான் கேட்டேன், பேர் சொல்ல முடியாது. அவரு வந்துட்டு ஜென்சி டிஎம்கே பண்றது எனக்கே பெருசா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த கோவம் வருது நியாயம் தான். உண்மதான். அத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அந்த மூத்தவங்க இருக்காங்களா, இல்ல எங்களோட வயசுல ஒரு 5 வருஷம் 2 வருஷம் பெரியவங்களா இருக்கலாம். அவங்கலாம் அந்த கட்சிக்கோசம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அங்க போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ஒரு பேனர் வைக்கிறதுக்கு சண்டை வரும். அதெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க அந்த லைட் கிடைக்காதபோது, எங்களுக்கு இப்போ வீடியோல வந்து பேசுறோம். இன்னைக்கு வந்து டைரக்ட்டா நியூஸ்ல எங்கள எடுத்து நியூஸ்ல போடுறாங்க. அவங்க எவ்வளவு நல உதவி திட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. கோடிக்கணக்குல நல உதவி திட்டம். கலைஞர் பர்த்டேவா இருக்கட்டும், தலைவர் பர்த்டே, உதயண்ணா பர்த்டேவா இருக்கட்டும், இவங்க நல உதவி திட்டம் ஆயிரக்கணக்குல பண்ணியிருப்பாங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைட் கிடைச்சிருக்காது. ஆனா அவங்க அந்த பொறுப்புல இருக்காங்க. அதுக்கு தான் அந்த கட்சி அந்த பொறுப்பு குடுக்குது. அதுதான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. அத தாண்டி இப்ப டைரக்ட்டா அந்த லைட் எங்க மேல பட்டபோது அவங்களுக்கு கோவம் வரது நியாயம் தான். பொறாமன்றீங்களா? பொறாம கிடையாது. கோவம். இல்ல 2ம் வேற வேறயா? கோவம். கோவங்கிறது எப்படின்னா, என் டீம்லயே ஒருத்தன் இருக்கான். அவன் ம். வந்துட்டு பண்றது தப்பு அப்படின்னு ம். நான் கோவப்படுறேன்னா, அது கோவம். ம். என் டீம்ல இருக்கவன் என்னோட நல்லா தெரியுறான்னு சொல்றீங்கன்னா, அது பொறாம தானே? நல்லா தெரியுது வேற. இவ்வளவு வருஷமா நம்ம இருந்தோம். இப்ப தோத்துட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா நமக்கு கழகம் இப்படி தோத்துருச்சு அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. திருப்பி இப்போ சடன் பீரியட்ல ஒரு சின்ன பசங்க வந்து இப்படி தெரியும்போது, அவங்களுக்கு வர கோவம் நியாயமானது தான். அதுக்கு நாங்க வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கிறத தாண்டி அவங்களுக்கு தெரியல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள கோவப்படுத்துறோம்ல, அவங்க கஷ்டப்படுத்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில நாங்க கஷ்டப்படுத்து. ஜென்சி வந்து அவங்க மனசு கஷ்டப்படுதா? நாங்க மன்னிப்பு கேட்கிறேன். எல்லா ஜென்சி தான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அவங்க தான் எங்க பேக் போன். இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சி போய் பண்றோம்னா, அவங்க சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. தஞ்சாவூர்ல நாங்க நிகழ்ச்சி பண்றோம்னா, அங்க இருக்க அமைப்பாளர்கள், அங்க இருக்க பேக் போனா எங்களுக்கு குடுத்தாங்க. அங்க இருக்க அறிவாலயத்த எங்களுக்கு குடுத்தாங்க. வேற சாப்பாடுல இருந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்றாங்க. நாளைக்கு ஒரு போலீஸ் கேஸ் எது வேணாலும் அவங்க தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப நீங்க வீடியோல இப்ப பாத்துருப்பீங்க. டிஎம்கே வந்துட்டு உங்கள சப்போர்ட் பண்றாங்க. பார்த்திருக்கேன். கேஸ் சப்போர்ட் கேஸ்னால என்ன பண்றாங்க, கேஸ் வென்யூஸ் குடுக்குறாங்க, ஆமா. அரங்கத்தெல்லாம் குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. ஆனா, நீங்க பண்றது ஓரளவுக்கு நெகட்டிவ் சைடு போகுது. ஹேட் ம். ஆவுது. பப்ளிக் மத்தியில ஹேட் ஆகுது. டிவிக்கே வந்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்ல ஹேட் தான் பண்ண போறாங்க. போறாங்க. பப்ளிக் சைடே வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவா போகுதுங்கும்போது ஏதாவது சொன்னாங்களா? பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க பாவம். ஆக்சுவலா ஒரு 10 ரீல் பாருங்களேன். டிவிகே இன்னைக்கு வந்து எது பண்ணாலுமே அத தப்பா தான் காமிக்கிறாங்க. பப்ளிக் மேனிபுலேட் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் நினைப்பாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட் நான் வெளியால விட்டுருங்க. என் ஃப்ரெண்டே என்ன சொல்றான்? முஸ்லீம் என்ன நடிக்கிறேன்னு அவன் வந்து அவங்களுக்கு ரீல் போட்டுருக்கான். கமெண்ட் பண்ணியிருக்கான்.
அது பப்ளிக் மனப்பான்மை என்ன பண்ணுவோம், இவங்க தான் வந்து அவங்கள வந்து அபியூஸ் பண்றாங்க. இப்படி காமிக்கிறாங்க எங்கள. அவ்வளவுதான். இப்போ உதயண்ணா கூப்பிட்டு வந்து இந்த சார்ஜி சரண் அவர்கள் கைது தெரியும், பண்ணியிருந்தாங்கல்ல. தெரியும், தெரியும். உதயண்ணா கூப்பிட்டு ஃபோட்டோ அவரு குடுக்கல. இந்த மாரி வந்துட்டு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அவரு எங்க அறிவுரை தான் குடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்குள்ளயே எங்கள ஏஐல வந்து எடிட் பண்ணி மது பாட்டில் கையில குடுத்து, இந்த மாரி மது விருந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? என்ன இப்ப சொன்னாரு? என்ன சொன்னாரு? அதான் கண்ணியத்தோட நடந்துக்கோங்க. ஆ இதுவே இதுவா இருக்காதீங்க. பண்ணுங்க. பத்திரமா இருங்க. சேஃபா இருங்க. பயப்படாதீங்க. அவரு இப்பயுமே சொல்றேன். இவங்க பண்ற மாரி எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. நாங்க என்னதான் வெளிய அப்படி தெரிஞ்சாலும் எங்கள நீங்க நீங்க கேட்கறத தாண்டி டபுள் மடங்கு அவங்க எங்கள கேட்பாங்க. அதுக்கு கீழ ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கு கீழ எல்லாருக்கும் நாங்க பதில் ஆன்சரபிள் தான் நாங்க. நாங்க அத கட்டுப்பட்டு தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். தப்பு பண்ணிட்டோமா மன்னிப்பு கேட்டுருப்போம். அவ்வளவுதான். சின்ன பசங்கள வேற என்ன தெரியும் எங்களுக்கு? ஜென்சி கரெக்ட் தான். அப்படி இருந்தா ஓகே தான். நல்லது தான். இப்ப ஜெனரலான விஷயத்துக்கு வருவோம். டிஎம்கே தோத்ததுக்கு ஜென்சி டிஎம்கே பெர்சனா நீங்க என்ன காரணமா நினைக்கிறீங்க? உள்கட்சி முதல் தான். உள்கட்சிக்குள்ள இருக்க கட்டமைப்பு. அத தாண்டி வந்து இந்த மகளிர் குழுல இருந்து ரூ. 1000 குடுத்தாங்க. மகளிர் குழுன்ற பாருங்க. உதவித்தொகை. உதவித்தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு, உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ரூ. 1000 குடுத்தாங்கல்ல. ஸோ அது வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பாதி பேருக்கு ஒரு மனசு கஷ்டம். ஒரே காம்பவுண்ட்ல இருப்பாங்க. 8 பேர் கிடைச்சிருக்கும். 2 பேர் கிடைச்சிருக்காது. அந்த 8 பேர்ல 2 பேரோட வசதியானவங்களும் இருப்பாங்க. அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சிருக்கணும். இன்னொன்னு யூனிட்டி. கட்சிக்குள்ள யூனிட்டி. இந்த ஆல்ரெடி சொன்ன மாரி தான். மேல இருக்கவங்க, அதுக்கு கீழ இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அடக்குமுறை உள்ள இருக்கு. ஆக்சுவலா எல்லா தொகுதியிலும் இருக்கு. எல்லா தொகுதியிலும் எல்லா இருக்கு. தொகுதியிலும் இருக்கு. இப்ப இது எனக்கு புதுசா இருக்கு. எப்படின்னா ஏடிஎம்கேயோட நிலைமை எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கேக்குள்ளேயுமே பிரச்சனைங்க நெறைய இருக்கு அப்படின்னு. பிரச்சனை இருக்கு. ஆனா அத வந்து நாங்க வந்து இப்ப என்னைக்கும் போய் புலம்புனதும் இல்ல, என்னைக்கும் இது பண்ணதும் இல்ல. நாளைக்கு தலைவர் வந்து ஒரு கட்டளை இட்டாருன்னா, அதுக்கு தான் போய் நிப்போம். இப்ப எனக்கும் வந்து எனக்கு மேல இருக்கவங்களுக்கும் முரண்பாடு இருக்கும். நாளைக்கு ஒரு போராட்டம் நாங்க 2 பேரும் கைகோத்து நிப்போம். அதான் திமுக. அதனால தான் அதிமுகல அது கிடையாது. அதனால தான் திமுக. இப்பயும் நான் சொல்லுவேன். உள்கட்சி மோதல் இருக்கு. உள்கட்சியிலேயே டீமா இருப்பாங்க. தொகுதிக்குள்ள தான் இருப்பாங்க. நான் நாளைக்கே தலைவரோ, இல்ல உதயண்ணாவோ கை காட்டுற இடத்துல அங்க போய் நிப்போம். நாங்க எங்க கொள்கையை பேசுவோம். அதுதான் திமுகவோட பவர் சப்போர்ட். ஆனா அத மாத்தணும். அதோட மனவிருத்தினால இப்ப நெறைய பேர் டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு போறதா இருக்கட்டும், இல்ல சைலண்ட் ஆவறதா இருக்கட்டும், பொறுப்புல இருக்கவங்க அமைதியா இருக்காங்க இன்னைக்கு. நீங்க செஞ்சுன்னு கோவப்படுறவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தோல்விக்கு அப்புறம்? எதிர்வினை நாங்க ஆட்டுறோம். ஓகே உங்களுக்கு உங்களுக்கு தெரியல, இல்ல வரல, இல்ல உங்களுக்கு அது விருப்பம் இல்லன்னா, நாங்க எதிர்வினை ஆட்டுறோம். இன்னைக்கு நான் வந்து ஃபேஸ் பண்றேன்ல. இன்னைக்கு கொலை மிரட்டல் நான் ஃபேஸ் பண்றேன். இப்ப மேபி ஃபியூச்சர்ல வழக்கு ஃபேஸ் பண்ணலாம். நான் இறங்கி நான் செய்றேன். எதுக்கு கழகத்துக்காக தானே செய்றேன். இப்ப இதனால நான் கவுன்சிலரா நிக்க போறேனா, எம்எல்ஏவா நிக்க போறேனா? ஒண்ணுமே கிடையாது. நின்னாலும் அதுலயும் என் பெஸ்ட்ட காட்டுவேன். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ரொம்ப மெயின். டிவிக்கே எடுத்து வைக்கிற மிகப்பெரிய பாயிண்ட் அதையே கேட்டுறேன். நெப்போட்டிசம் இன் பாலிடிக்ஸ். அந்த ஃபேமிலி மட்டும் தான் ஆளணுமான்றது தான் ஒரு பெரிய நெகட்டிவ் டிஎம்கே மேல. அத பத்தி என்ன இப்போ நினைக்கிறீங்க? நெப்போட்டிசம் அவங்க வந்து டிஎம்கே பார்த்து சொல்லவே முடியாது. ஆக்சுவலா வந்து அ ச தலைவர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் வந்து எடுத்த உடனேலாம் சிஎம் ஆயிடல. அவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து இருக்குன்னு தெரியும். அவரு இப்ப ஏன் சரி கலைஞரோட பையனால அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு கேட்டா, தவிர்க்கவே முடியாது. இப்ப கலைஞர் வீட்ல அவர் வளர்ந்திருக்காரு. சின்ன வயசுல அவர் பையன் வளர்ந்திருக்காரு. எத மீறி அவர் அரசியல் இல்லாம டைவர்ட் ஆக முடியும்னு சொல்றீங்க? சின்ன வயசுல வரவங்க அரசியல்வாதி. இல்லையே வீட்ல வளர்றவங்க அரசியல்வாதி. பிசினஸ் அது இது நெறைய ஆப்ஷன்ஸ் இப்ப இருக்கு. நீங்க சினிமா பேசலாம். இருக்கு. இப்ப வந்துருச்சு. சினிமாவுக்குமே வந்தாரு. வந்துட்டு திரும்ப போயிட்டாரு. ஆ அப்புறம் உதயனாவுமே சினிமா வந்தாரு, வந்தாரு, போயிட்டாரு. போயிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப கலைஞர் அவர் வீட்ல வந்து வரவங்க அரசியல்வாதி. சித்தப்பா அரசியல்வாதி, மாமா அரசியல்வாதி, அவர் ஃபோன் பேசுறது, நியூஸ் பேப்பர் அப்டின்ட்டு ஒரு கலைஞரோட ஃபாலோவரா இருக்க எனக்கே வந்து இவ்ளோ அரசியல் தெரியுது. அவரோட பையன் அவர் கூடவே வளர்ந்திருப்பாரு. அவர் அரசியல் அவரால தவிர்க்கவே முடியாது. அவர் வந்து நான் வந்து போயிட்டு பிசினஸ் பண்ணி நான் வந்து செட்டில் ஆயிடுறேன். நான் படத்துல நடிச்சு செட்டில் ஆயிடுறேன் அப்டின்னு அவரால அவரே நெனச்சாலும் அவரால இருக்க முடிஞ்சிருக்காது. அதனால அவரோட கண்ணியம் கட்டுப்பாடு தான் அவர இன்னைக்கும் நாட்டின் நம்பர் 1 முதல்வர் யாரும் பேர் வாங்கினதே இல்ல. ஏன் மற்ற முடியாது? மாநிலம் வந்து யாரும் பேர் வாங்கினது இல்ல ஏன் ஃபேமிலில உள்ளவங்க எல்லாரும் பாலிடிக்ஸா இருந்தா ஏன் பாலிடிக்ஸ் வராம இருக்க முடியாது? இப்ப நான் இப்போ விஜயனா இருக்காங்கல்ல, விஜயனா எக்ஸாம்பிள் இருக்காங்கல்ல, சொல்றேன். விஜயனா இருக்காங்கல்ல. அவங்க அப்பா யாரு? டைரக்டர். அவங்க பையன ஆக்டர் தான் ஆக்குனாங்க. இப்ப அவங்க பையன் என்னவா இருக்காரு? டைரக்டர். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இவங்க இதுதான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க அப்பா தானே ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருக்கா இருந்தாலும். ஓகே. ஆசை வரும். ஆசை வந்தும் பண்ண முடியாம ஆசை போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் உங்களுக்கு பண்ண முடியாம போலல. இப்ப டிஎம்கேல தலைவர் ஒருத்தர் உங்களுக்கு தலை தெரியுமான்னு தெரியல. நான் சொல்லுங்க. சொல்றேன். முத்துக்குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. ம். அவரு வந்துட்டு டிஎம்கேல எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி ரொம்ப நெட்வொர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரால கலைஞரை போய் மீட் பண்ண கூட முடியல. இத்தனைக்கும் அவரு கலைஞர் கூடயே படிச்சவர் தான். ம், ம். டிஎம்கேல வந்துட்டு வரணும், அரசியல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களால முடியல. ஆனா இந்த ஃபேமிலியால வராம இருக்க முடியல. எப்படி? புரியல. அவங்களால முடியல. இவங்களுக்கு ஈஸியா அந்த வெளியில இருந்து வாய்ப்பு. வரணும்னு நினைக்கிறவங்க வர முடியல. இங்க இருக்கவங்க வந்துட்டு வேற ஆப்ஷன் இல்லாம வரேன்னு சொல்லி வேற வராங்க. ஆப்ஷன்லாம் இல்லாமலாம் இல்ல அவங்களுக்கு. அவங்களால தவிர்க்க முடியாது. ஆக்சுவலா மக்களுக்காக பண்ணணும், போன வரணும். அவங்க பேசுறது நார்மலா சாப்பிடும்போது கூட அவங்க அரசியல் தான் பேசுவாங்க. அவங்க தவிர்க்க முடியாது. ஒரு வியாபாரமான வீட்ல பிசினஸ் மேனா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தா கூட பிசினஸ் பத்தி தான் பேசுவாங்க. அவங்களால தவிர்க்க முடியாது. இப்ப அதே மாரி தலைவர் வந்து டைரக்ட்டா வந்து நான் கலைஞர் பையன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அவர் எலக்ஷன்ல நின்னாரு, எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் சிஎம் ஆனாரு. உதயநாயக் அந்த மாரி எம்எல்ஏவா நின்னாரு. ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. சேப்பாக்கத்துல ஓட்டு போட்டு ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவர பார்த்தா விளையாட்டுத்துறை அமைச்சர் குடுத்தாங்க. விளையாட்டுத்துறை இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியும். டெவலப்மெண்ட் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம்
எல்லாரோட அப்ரூவலோட துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. எடுத்தோடனே தலைவரோட முடிவு கிடையாது. நான் திமுக சுற்றுச்சூழல் அணி அவர் அமைப்பாளரா அட்மினா நான் இருந்தேன். அவங்க வந்து நவம்பர் மந்தே வந்து உதயண்ணா ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ ஆனும்போது அவங்க சொல்றாங்க, இவர் துணை முதல்வர் எங்களுக்கு வேணும், இவரா கொடுக்கணும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமொழிறாங்க. சுற்றுச்சூழல் அணியில பழா செல்வகுமார் அவர்களும், கார்த்திகேய சிவசண்முகி அவர்களும் அவர்களோட தலைமையில முதல்ல குரல் கொடுத்தவங்க அவங்க தான். அதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு அணியும் திமுகல பல்வேறு அணி இருக்கு, சார்பு கழக சார்பு அணி இருக்கு. எல்லா அணியும் வந்து உடன்படுறாங்க. இதுல யாருன்னா ஒருத்தர் முரண்பட்டிருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் அங்க இருக்க நெட்வொர்க். வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் டிஎம்கேவோட தலைவரா வர முடியுமா? வெளியேந்து யாரா ஒருத்தர். அதுக்கான காலங்களும் இதுவும் வந்தா கண்டிப்பா வர முடியும். வழிநடத்தி செல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வர முடியும். இப்ப பெரியார், அண்ணாலாம் எது மூலியமா குடும்பம் மூலியமா சேர்ந்தாங்களா? கண்டிப்பா கிடையாது. கொள்கை அதனால மட்டும் தான். இப்போதைக்கு தலைவர் இருக்காரு. தலைவருக்கு அப்புறம் உதயண்ணா இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். சோ அந்த மாதிரி காலங்கள் தான் அத முடிவு பண்ணும். வெளியேந்து வரணுமான்னு கேட்டா. இப்ப வரவே முடியாது அப்படிலாம் கிடையாது. வரலாம். உதயனாக்கு அப்புறம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா நான் இருக்கேன். அதனால உதயண்ணா கேட்கிறேன் தம்பி இத. நான் இருக்கேன். நான் வழி நடத்திட்டு போவேன். அதனால நான் இத கேட்கிறேன். உதயனாக்கு அடுத்து கனி வருவாரா? இன்பநிதி வருவாரா? உதயண்ணாக்கு அடுத்து கனி வருவாரா? இன்பா அவர் வருவாரான்னு கேக்குறீங்களா? எனக்கு இன்பா வருவாரா? அவரோட இத பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா அவரு வந்து பாலிடிக்ஸ்ல இது வரைக்கும் அந்த ஒரு மீட்டிங் அந்த மாரி எதுவும் ஒரு பேசுனதோ எதுவுமே கிடையாது. ஆ கனி வந்து என்னைக்குமே வந்து என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் டிஎம்கேக்காக நான் பதவியில இருக்கணும், இல்லாம போறணும். நான் கண்டிப்பா குரல் கொடுத்துட்டே இருப்பேன். திராவிடத்த பேசிட்டே இருப்பேன். திராவிட சித்தாந்தம் எனக்குள்ள இருக்கு. திராவிட கொள்கையை நான் ஏத்திருக்கேன். ஓகே பிரதர். நெறைய டீட்டெயில் ஷேர் பண்ணீங்க. என் சைட்லேருந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். டிஎம்கே இங்க எல்லார் பிளட்லயும் ஊறுன கட்சி தான். கொள்கைகள் எல்லாருக்குமே வேணும். பட் ஜென்சி டிஎம்கே வந்துட்டு கொஞ்சம் டீசென்ட் வேல போனீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல வந்துட்டு ஹேட் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிவிகே பண்றாங்க. இல்ல ஓகே. ஃபர்ஸ்ட் ம். மீட்டிங் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சென்சி அறிவாலயத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாரும் கொத்தடிமைன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். நீ என்ன சும்மா என்ன கொத்தடிமைன்னு சொல்ற? நான் ப்ரவுட் குத்தூஸ்ரா. என்னடா பண்ண முடியும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க ஆக்சுவலா அத. அத நான் இனிமே நீ சொல்லக்கூடாது. நான் சொல்ல நான் அமைதியா இருக்க நீ சொல்லிட்டே இருக்க. அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஆக்சுவலா அத என்ன பண்ணாங்க? அதுதான் எனக்கு அதுக்கு நான் முரண்படுறேன். ம். அத நான் கரெக்ட்னு நான் சொல்லவில்லை. அதுக்கு நான் முரண்படுறேன். ஏன்னா பெரியார் அவரோட பிறந்தநாள வந்து சமூக நீதி நாளா கொண்டாடுற இயக்கம் எங்க இயக்கம். நான் யாருக்கும் அடிமை இல்ல, எனக்கும் யாரும் அடிமை இல்ல அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவரோட பிறந்தநாள சமத்துவ நாளா கொண்டாடுற இயக்கம் எங்க இயக்கம். திராவிட கொள்கை இயக்கம். சோ அவங்க வந்து எப்படி ஒருத்தவங்க அடிமையா வச்சுப்பாங்க? கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு அடிமை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இன்பாவ கூட நீங்க வந்து இன்பா அவர்கள் இருக்கார்ல, அவரு கூட இன்டர்வியூ எடுக்கல. கனி எங்கேயோ கடைக்கோடி தொண்டன் புவனேஷ் அவரோட பையன் கனி. அவர் கூட இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இதுதான் திராவிட இயக்கம். ஓகே. இதுலயே உங்களோட கேள்வி வந்து முடிஞ்சிரும். ஆனா ஏத்துக்கிறோம். ஆ தப்பு இருந்தா நாங்க மாத்திக்கிறோம். ஆனா இவங்க குளோரிஃபை பண்ற அளவுக்கு நாங்க வந்து அவ்வளவுலாம் எதுவுமே பண்ணல. புரியுது. நீங்க வந்துட்டு கட்சியே பேசுங்க. கொள்கையை அரசியல் பேசுவோம். பேசுங்க. கண்ணியத்தோட பேசுவோம். எனக்கு என்ன அப்படின்னா, இது அட்வைஸா இல்ல. பப்ளிக்கா சொல்றேன். கண்டிப்பா. நீங்க டிவிகே வாரியர்ஸ்ட்ட பேசுறதுக்கு பதிலா மக்கள்ட்ட பேசுங்க. நல்லா விட இருக்கும். மாட்றாங்களே. பேசுங்க. விட மாட்றாங்க. கண்டிப்பா அத தொடர்ந்து ம். செய்வோம். கண்ணியத்தோட நாங்க பணியாற்றுவோம். ஓகே. நன்றி.